நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூருங்க. இங்க இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 40 பேர் யூஸ் பண்ற மாரி எங்களுக்கு டேங்க் கொடுத்துருங்கன்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தனால, இங்க நாம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 5000 லிட்டருங்க. ஏற்கனவே இங்க செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருந்திருக்காங்க. அது ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப எக்ஸிஸ்டிங் லைனுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம பயணியர் பயோடேங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. செப்டிக் டேங்க்ல ப்ராப்ளம் அப்படின்னாவே பயங்கரமான ஒரு துர்நாற்றம் இருக்கும். ஏன்னா செப்டிக் டேங்க்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. அதில் மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அவ்வளோ துர்நாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல எந்த ஒரு கழிவுகளும் உள்ள ஸ்டோர் ஆகாதுங்க. துர்நாற்றம் இருக்காது. ஏன்னா இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வரவே உள்ள இருக்கிற பாக்டீரியா மனித கழிவுகளை சுத்தம் பண்ணிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளே இருக்காது. உள்ள வர தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த சுத்திகரிச்ச தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு கார்டனும் கிடையாது, ட்ரைனேஜும் கிடையாதுன்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. பூமிக்கு கீழே தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் பாத்வேல தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் இறக்குற ட்ரக்கு வந்து இது வழியாக தான் வரும். இந்த மாதிரி ட்ரக்கு வந்ததுன்னா கூட இந்த டேங்க் ஒன்றுமே ஆகாதுங்க. ஆமாங்க, இந்த டேங்கை வந்து உங்களோட கார் பார்க்கிங்கில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 12 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நாம் ரிஜிட்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை செஞ்சுருக்கோம். இரும்பை விட இந்த டேங்க் வந்து உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. கல்யாண மண்டபம் அப்படின்னாவே ஃப்யூச்சரில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஒரு 3 மணி நேரம் தான். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட டாய்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது 2 பேர்லேருந்து 580 பேர் யூஸ் பண்ணுற வரைக்குமே எங்களால் டேங்க் செஞ்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு நீளமோ அகலமோ குறைவாக இருந்ததுன்னா கூட உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தையோ அகலத்தையோ குறைச்சி கூட கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இந்தியா ஃபுல்லாகவே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.